கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தின் சார்பாக மீண்டுமாக யாவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து வருகின்றோம். ஆண்டவர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் மீண்டும் நன்றி செலுத்துகிறேன். விளங்க லோயர் கேம்ப் கூட மக்காரையா இருக்கு, அருகிலும் போகிற வழி தான். ஆனால் கூட அந்த சர்ச்சுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஞாபகம் இருக்குது. அது ஊழியத்தின் நிமித்தமாக இல்லை, சும்மா சர்ச்சையெல்லாம் அந்த இடத்துக்கு வரும்பொழுது வந்த ஒரு ஞாபகம் தான். ஊழியத்துக்கு வந்ததுக்கு அடுத்து இதுதான் முதல் முறை இனிமையான அந்த ஆலயத்தில் வந்து அவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அவன் உதவி செய்திருக்கிறார். இவ்வளோ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேராக இருக்கிறோம். இவ்வளோ வரும்போதே ஐயாட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப சீக்கிரம் இன்னைக்கு வந்துட்டேன், 7:30 வந்துட்டேன். இப்போ ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில கீழே கூட மாறி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஒரு சில ஃபங்க்ஷன் கூட இன்னைக்கு ஒரு திருநெல்வேலியில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க. அப்படி அதனாலே கூட ஒரு சில இன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் கூட நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே கூட கொஞ்ச நேரம் நம்ம செலவிடணும். ஏன்னா வாரத்தில் 6 நாள் நமக்கு ஆண்டு நமக்கு தந்திருக்கிறாங்க. நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இவ்வளோ நம்ம எப்படியாவது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நம்ம வரலாம் பிரச்சனை இல்லை. அதனால கூட நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண்டவர் நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா அநேக இடங்களில் ஆலயங்கள் இருந்தும் ஆராதிக்க முடியல. நம்முடைய ஊழியத்தில் கூட நம்ம சொன்னால் நிறைய சாட்சிகள் சொல்லலாம். நிறைய படித்தளங்களில் நாட்டில் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா சில இடங்களில் வெளிப்படையாக நடத்த முடியாது, அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது. வீட்டில் கூடி கூட ஜெபிக்க முடியாத அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், என்ன கொஞ்ச நாள் கழித்து எப்படி சூழ்நிலை மாறும் சொல்லி தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே நம்ம ஆண்டவரை நம்ம அதிகமாய் தேட வேண்டும். விஸ்வவாணி ஊழியத்தை பற்றி ஒரு சில காரியங்களை கூட உங்களோடு சொல்லலாம்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒருவேளை விஸ்வவாணி ஊழியமானது எமில் ஜெபசியன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியமானது 1980ஆம் ஆண்டு இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. 1987 நம்ம அரசாங்கத்தில் பதிவு செய்து 42 ஊழியர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியமானது தற்சமயம் பொழுது கிட்டத்தட்ட 2300க்கு அதிகமான குடும்பங்கள் மிஷனரிகளாக ஊழியம் செய்து வருகிறாங்க. அதே போல் 500க்கும் அதிகமான வாலிபர்கள் இந்த ஊழியத்தை முழு நேரமாய் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊழியமானது முழுக்க ஒரு சுதேச ஊழியர்களை கொண்டு நடத்துகிற ஒரு ஊழியம். ஏன்னா 42 ஊழியம் முதல்ல இங்கிருந்து மிஷனரியாக தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க. ஆனால் எமில் ஜெபசிங்கனுடைய ஒரு பெரிய ஒரு பாரம் என்ன அப்படின்னா, அந்தந்த மொழி பேசுகிற மக்களை கொண்டு அந்தந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதனால் அநேக பிரச்சனைகள், ஏன்னா இங்கேருந்து போகும்போது அநேக மொழி பிரச்சனை, இன்னும் கலாச்சாரம், அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அப்படிங்கிறதுனால அந்த மக்களை கொண்டு நம்ம சொல்லும்போது ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்க ஈஸியாக ஏற்றுக்கிடுறாங்க. உள்ள சில பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க தங்களுடைய மக்கள், தங்கள் மொழி பேசுகிறவங்க எப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் எதிர்ப்பு வந்தாலும் அடுத்த நேரம் அவர்களை சேர்த்து கொள்ளுகிறாங்க. பாருங்க, இப்படி இதன் மூலமாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து வருகிறாங்க. அதே போல அறியப்படாத கிராமங்கள், ஏன்னா நம்ம ஒரு முறை கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள்ல தான் நம்ம ஊழியர்களை அனுப்புவோம். எப்படி அப்படின்னா, நமக்கு அதுக்குன்னு ஒரு ஊழியர்கள் ஒரு குழுவாக இருக்கிறாங்க. அவங்க போய் ஒவ்வொரு கிராமங்களில், ஒருவேளை நம்முடைய இந்திய தேசத்தில் நமக்கு தமிழ்நாடு, கேரளா அந்த 2 மாநிலங்களில் நமக்கு சுவிசேஷ ஊழியம் கிடையாது. ஏன்னா இங்கே நமக்கு அநேக ஊழியர்கள் லோக்கலில் நிறைய பேர் இருக்கிறதுனால தமிழ்நாடு, கேரளாவை தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்கள்லையுமே நமக்கு மிஷனரி இருக்கிறாங்க. அந்த கிராமங்களில் போய் நம்ம, ஏன்னா ஒருவேளை அந்த கிராமத்தில் மற்ற நம்ம ஐஎம்எஸ் பணித்தனங்களோ இல்லை ஐஎம்எஸ் ஊழியர்களோ அல்லது எப்படி எந்த ஒரு ஊழியமோ இருந்தாங்கன்னா அந்த கிராமத்துக்கு நம்ம ஊழியர்கள் அனுப்ப மாட்டோம். எந்த விதமான ஒரு ஊழியர்களுமே அந்த கிராமத்துக்கு வரல, ஏசி என்னால் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒருவர் கூட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கிராமங்களுக்கு தான் நம்ம ஊழியர்களை அனுப்புகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களும் ஒரு நம்ம வரும்பொழுது அவங்களுக்கு 6 மாதம் முதல் 1 வருஷம் வரைக்கும், நான் அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க, சிலர் கொஞ்சம் கம்மியாக படிச்சிருக்கவங்களுக்கு அதிகமாக நம்ம 1 வருஷம் வரைக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்க 3-4 நேரம் அந்த பைபிள் முழுதாக வாசித்து முடித்து பேசிக்காக எப்படி ஒரு இடத்துல சத்தியத்தை சொல்லணும், உங்களை அவனுடைய சிசி எப்படி சொல்லணும்னு சொல்லி நம்ம நிறைய ட்ரைனிங் கொடுத்து நம்ம மிஷனரியில் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அப்படி அநேக நமக்கு ட்ரைனிங் சென்டரும் இருக்குது. அதே போல் முழுக்க நம்முடைய இந்திய மக்களுடைய ஈகைகள், இவ்வளோ நம்முடைய மக்கள், அதாவது நம்ம இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்கள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏனுடைய ஒரு திட்டம். அதன் மூலமாக முழுக்க நம்முடைய மக்கள், விசேஷமாக சொல்லணும்னா தமிழ்நாடு, கேரளா தான் நமக்கு அதிகமான மக்கள் இந்த ஊழியத்தை தாங்குறாங்க. அதே போல் ஆந்திரா அப்படின்னு சொல்லி அநேக ஒவ்வொரு மாநிலம் கொஞ்சம் மக்கள் தாங்குறாங்க. விசேஷமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆந்திரா மாநிலத்தில் கிட்டத்தட்ட 100-100க்கும் அதிகமான கிராமங்கள் முழுக்க கிறிஸ்தவ கிராமங்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேறு எந்த ஜனங்களோ ஆண்டவரை அறியாத ஜனங்களாக எல்லாத்தையும் முழுக்க எல்லாருமே ஆண்டவரை அறிந்த ஜனங்களாக 100க்கும் அதிகமான
ஒரு கிறிஸ்தவ கிராமங்களே நம்முடைய ஆந்திர மாநிலத்துக்கு தந்திருக்காங்க. இன்னும் அநேக இடங்கள், இன்னும் ஒரிசா, இன்னும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறாங்க. ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் தெரியும், நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மா அப்பா எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து நம்ம ஆண்டை பிள்ளையில வளர்க்கப்பட்டு வரோம்னா இன்னைக்கு பார்க்கும்போது முதல் தலைமுறை விசுவாசம் அநேகர் ஆண்டவரை வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தையினால சில மிஷனரிகள் நம்ம ஜெபிக்கும் பொழுது அநேக அற்புதங்கள் நடக்கிறது. அதன் மூலமாக அநேக ஜனங்கள் சந்திக்கப்படுறாங்க. விசேஷமா ஒரே ஒரு சாட்சி கூட உங்களோடு சொல்லலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன். உள்ள உத்தரப்பிரதேசம் வாரணாசி பகுதியில் நமக்கு பரத்லால் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷனரி உண்டு பாருங்க. அந்த இடத்துல அந்த மிஷனரி கொஞ்சம் ஒரு கால் நடக்க முடியாது. நான் போலியோ அட்டாக்னால பாதிக்கப்பட்டவங்க இந்த வீல் சேரில் தான் நடப்பாங்க. வீல் சேரில் தான் அவங்க போவாங்க. எங்கேனாலும் சரியாக நடக்க முடியாது. அவங்களுடைய மனைவி அதே மாதிரி போலியோ அட்டாக்னால பாதிக்கப்பட்டவங்க. அங்கே அவங்களுடைய வீடை போய் இடையில நம்ம இங்கேருந்து ஒரு சில ஊழியர் போய் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சின்ன வீடு தான். மொத்தத்துலேயே ஒரு நம்ம இவ்வளோதான் 2 ரூம் தான் இருக்கும். அதில் அந்த கணவன் மனைவியுமா இருந்து அவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அப்போது நம்ம கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து ஒரு சில நம்முடைய இங்கேருந்து ஊழியர்கள் அங்கே போயிருக்கும் பொழுது அந்த பணித்தளத்தை பார்க்க போயிருக்காங்க. அந்த பரத்தில் ஊழியர் செய்கிற அந்த பணித்தளத்தை பார்வையிட போயிருக்கும் பொழுது அங்கே அதே போல் ஒரு ஆராதனை நடந்துகிட்டு இருக்குது. இதே போல் அவருடைய பணித்தளத்தில் ஒரு சர்ச்சில் ஆராதனை நடக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சாட்சியை சொல்கிறாங்க. ஒரு உபவாச கூட்டத்தில் சொல்லி நினைக்கிறேன். அப்போது அதில் முன்னா தேவி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டிமா, ஒரு 70 வயது 75 வயது மதிக்கத்தக்க ஒரு பாட்டிமா வந்து அவங்க வந்து முன்னாடி சாட்சி சொல்கிறாங்க. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், இவளை எப்படி இந்த ஊழியர் மூலமாக நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொல்லும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் உண்டு. அவருக்கு மூத்த மகன், அதாவது மகனுக்கு திருமணம் முடிந்து குழந்தை பிறக்கிறது. முதலாவது ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. பிறந்து ஒரு 10 நாள் தான் இருக்கும். 10 நாளுக்குள்ளாக அந்த குழந்தைக்கு பலவீனமாயிருக்கு. பலவீனமாகி அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் கிட்டத்தட்ட 50,000 60,000 வரைக்கும் செலவு பண்ணாங்க. ஆனால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. அப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 2-3 நாட்கள் ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆனால் 3ஆவது நாள் அந்த குழந்தை மரித்து போய்விடுகிறது. ஏன்னா பிறந்து 1 மாதம் கூட ஆகலை, அந்த குழந்தை மரித்து போயிடுது. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கஷ்டம். என்னடா குழந்தை பிறந்து, அதாவது நம்முடைய குடும்பத்தில் முதல் ஒரு வாரிசு, முதல் ஒரு குழந்தை, இந்த குழந்தை மரித்து போகணுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிறாங்க. அப்போது அந்த அம்மாவும் அந்த குழந்தையினுடைய அந்த அம்மா அப்பா பெற்றோர் அந்த பாட்டிமா எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்ய, குழந்தை இறந்து போச்சு, நம்ம மற்ற காரியங்கள் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். பாருங்க, அந்த கிராமத்துக்கு இந்த பரத்லாங்கிற மிஷனரி ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தையை சுவிசேஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், மரித்து போனவர்களே ஆண்டு உயிரோடு எழுப்புவார் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு சுவிசேஷம் அறிவித்துருக்காங்க. அப்போ அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தவர்களையும் உயிரோட எழுப்புவார் சொல்லி இந்த மிஷனரி சொன்னாங்களே, நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு விசுவாசம் கொஞ்சம், அதாவது முழுமையான ஒரு விசுவாசம் இல்லை, ஏதோ கொஞ்சம் லைட்டாக ஒரு விசுவாசத்தை சரி போய் நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், என்னதான் நடக்குன்னு சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன அந்த குழந்தைய ஒரு கேரி பேக்கில் வச்சு அதை வச்சு கொண்டு போகிறாங்க. அவங்க மிஷனரிகிட்ட கொண்டு வராங்க. அங்கே மிஷனரியை போகிற 3-4 பேர் ஜோபிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜோபிக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு நடுசில் கொண்டு போய் அந்த பையை கொண்டு போய் வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, இது என்னுடைய குழந்தை, என்னுடைய பேரப்பிள்ளை, முதல் ஒரு வாரிசு, இந்த குழந்தை மரித்து போயிட்டு நீங்கள் இதுக்காக ஜோம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்களும் உங்களுடைய எந்த விதமான ஒரு தயக்கமோ இது சொன்னாங்க, ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளோ நமக்கு இப்படிப்பட்ட சில சூழ்நிலை வந்தால் நம்ம ஜோம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப சந்தேகம் தான். நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் நமக்கு குறைவாக இருக்கும். இவ்வளோ உயிரோடு இருக்க முடியுமா, நம்மளை ஜோம் பண்ணி அவங்களுக்கு கேட்பாருன்னு சொல்லி சந்தேகம் வரும். ஆனால் அந்த மிஸ்டரியோ அங்குள்ள விசுவாசிகள் எந்த விதமான ஒரு சந்தேகம் படலை. சரி நாங்கள் ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஜோம் பண்ணுறாங்க. அந்த அம்மாவும் கூட இருந்து அவங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு அவங்க ஜோம் இல்லை, அவங்க கண்ணை திறந்து என்ன தான் நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, 5வது மணி நேரத்தில் அந்த பை லேசாக அசையுது. என்னடா என்ன நடக்குது, பை எப்படி அசைய முடியும்னு சொல்லி அந்த பையை திறந்து பார்க்குறாங்க. அந்த குழந்தை ஜீவனோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்கு கண்ணால் நம்பவே முடியல. என்னடா இது எப்படி நடந்தது, நம்ம கண்ணு முன்னாடி தான் அந்த குழந்தை இறந்து போச்சு, எப்படி ஜீவன் வந்தது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாங்க. அந்த சந்தோஷத்தோட வீட்டில் கொண்டு போய் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அவங்களுடைய மகன்கிட்ட மருமகன்கிட்ட எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. பாருங்க, நம்முடைய குழந்தை இறந்து போகலை, உயிரோடு கூட தான் இருந்தது அப்படின்னு சொல்லி, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் கேட்கும் பொழுது
இந்த மிஷனரி இந்த அவனுடைய பிள்ளைகள் ஜோம் நாங்கள் கர்த்தருக்கு ஜீவனை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, அதோடு அவங்க நிற்கலை. இந்த ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மிஷனரியும் அந்த அம்மாவும் அந்த வயதான அம்மாவும் அந்த கிராமத்தில் எல்லா வீடு வீடாக போய் சுவிசேஷம் அறிவித்தாங்க. அருமையான அந்த கிராமத்தில் அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு அதிகமான ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய பணித்தலங்களில் அநேக சாட்சிகள் எப்படி ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களையும் பார்க்கும் பொழுது அப்படி அநேக சாட்சிகளை சொல்லுவோம். பாருங்க, இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் அநேக வல்லமையான காரியங்கள் செய்கிறாங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மரித்து போன லாஸ்ட் உயிரோடு எழுப்புனாங்க. அதே போல் இன்னைக்கு வாசித்த வேத வசனத்தின் தொற்காலம் உயிரோடு எழுப்பப்படுறாங்க. அநேக காரியங்களை பார்க்குறோம். ஆனால் அதே தேவன் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் ஜீவனோடு கூட அநேக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறாங்க. தொடர்ந்து அருமையான விசுவானி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். அதே போல் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு உங்களால் முடிந்த காணிக்கைகளை அந்த சேவைப்பட்டி மூலமாக நீங்கள் தாங்கலாம். ஒருவேளை நீங்கள் அநேக ஊழியங்களை தாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் இந்த விசுவானி ஊழியத்துக்காக நீங்கள் ஜோபிக்கோங்க. உங்களால் முடிந்த காணிக்கை நீங்கள் தாங்கும் பொழுது மாதம் மாதம் உங்களுக்கு புக்கு வரும். அதன் மூலமாக நீங்கள் என்னென்ன காரியங்கள் நம்முடைய பணித்தலங்கள் நடக்குது, ஊழியங்கள் நடக்குது, நம்ம ஜெப குறிப்புகள், அநேக பணித்தல சாட்சிகளை அந்த புக்கு நாங்கள் அனுப்புவோம். மாதம் மாதம் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை இந்திய தேசமானது கர்த்தரை அறிய முடியும். ஒருவேளை நம்ம அருமையான எம்எல்ஏ எழுதின ஒரு பாடல், அல்லவே கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள்ல கடைசி ஒரு பாடல், பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். அல்லேலூயா. எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, பரலோகத்தை இந்தியர்களாகிய நாம் நிரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு தூர தரிசனத்தோடு ஆண்டவர் அன்பு மூலமாக எழுதின அருமையான ஒரு பாடல். நம்ம தொடர்ந்து இந்த ஊழியர்களை ஜெபித்துக்கொள்ள அந்த நாளில் கூட கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகிய பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு காரியம். நமக்கு இன்னைக்கு திருச்சபை கொடுத்த தலைப்பு அன்றாட வேலையில் ஆண்டவரை அறிதல். அன்றாட வேலை. அந்த உலகத்தில் மனிதர்களாய் பிறந்த நமக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணிகளை கொடுத்துருக்குறாங்க. அப்படி தானே? நம்ம லோயர் கேம்ப் எடுத்துக்கிட்டால் எல்லாருமே அதிகமாக மேக்ஸிமம் ஈபியில் எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணுவாங்க. பாருங்கள், இது ஒரு கடினமான ஒரு வேலை, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆபத்தான பணிகள். ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி மனிதர்களாகி நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பணிகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது முதல்ல ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது முதலாக ஆண்டவர் 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவருடைய சாயலாக அவருடைய ரூபமாக படைக்கப்பட்ட நமக்கு கூட ஆண்டவர் படைத்து அருமையான ஏதேன் தோட்டத்தை கொடுக்கும் பொழுது முதலாக அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த காக்க வைத்தார். ஆனால் மனிதன் அதில் தவறி போய்விடுகிறான். அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாத்திருக்க வேண்டிய ஆதாம் அந்த தோட்டத்தை பாதுகாக்காதனால சர்ப்பம், பாருங்க, பிசாசு சர்ப்பம் மூலமாக வந்து அவளை வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, மீண்டுமாக அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் அவர்களை உலகத்துக்கு மண்ணுக்கு பூமிக்கு நேராக அனுப்பிவிட்டு பூமியை எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்துவதற்காக அந்த மனிதன் அனுப்பப்படுறதை பார்க்கிறோம். பாருங்க, மனிதர்களாகி நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அன்றாடமாக ஒவ்வொரு பணிகளை கொடுத்துருக்காரு. அந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு வேலைகள். ஒருவேளை நம்ம ஆண்கள் அண்ணம்மாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு நாள் ஒரு பணிகள். நம்முடைய பெண்கள் அம்மாமால் எல்லாருமே வீட்டில் உள்ள அநேக பணிகள், வெளியில அநேகர் வேலைக்கு போகிறாங்க. பாருங்க, ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பணிகளிலுமே நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். பாருங்க, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவங்க ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்கும்போது இவங்க ஆண்டுடைய பிள்ளைகள், இவங்க உண்மையாக இருப்பாங்க, இவங்க சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அநேக சாட்சி இருக்கும். ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய சாட்சி கொஞ்சம் குறைந்து கொண்டே போகிறதை பார்க்குறேன். அநேக இடங்களில் உள்ள கிறிஸ்தவர்களாகி நம்ம சில இடங்கள் முன்மாதிரியாக நம்ம இருக்க வேண்டிய நாம சில நேரங்களில் தவறி போய்விடுகிறோம். பாருங்க, இந்த நாளிலே அருமையான இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். அருமையான சம்பவம் நமக்கு நன்கு தெரியும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை நம்ம முதல் வசனத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, நியாயாதிபதி புஸ்தகம் எல்லாமே இதே சம்பவங்கள் தான் மாறி மாறி வரும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஜனங்கள்கிட்ட ஒவ்வொரு ஜனங்கள் கீழே அவங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவாங்க. இந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது மீதியான கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டுருவாங்க. அதனால பாருங்க, அநேக இக்கட்டுகள். பாருங்க, அவர்களுக்கு எந்த விதமான உணவுகளை பாருங்க, ஒரு விதை விதைத்திருக்கும் பொழுது அவங்க எல்லாரும் விரோதமாய் வந்து எந்த விதமான ஒரு ஆகாரத்தை ஆகிலும், அதில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும்
ஆடு மாடுகள் கழுதையாக வைக்காதே போவார்கள் சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இதனால் அநேகர் மலைகளுக்கும் கெபிகளுக்கும் கோயிலுக்கும் ஒரு அந்தரங்கமான ஒரு மறைவான இடங்களுக்கு ஓடி போயிருந்தாங்க. ஆனாலும் கூட அவருடைய பாவத்தினால மேலும் மேலும் நெருக்கப்படுறதை பார்க்கிறோம். அவருக்கு உணவு பஞ்சம், உணவு சுத்தமாக சாப்பாடு எதுவுமே இல்லை பாருங்க. எந்த விதமான ஒரு அத்தியாவசிய தேவை எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறதை பார்க்கிறோம் பாருங்க. ஒவ்வொரு நேரமும் அவங்க தப்பு செய்வாங்க, ஆண்டவரை நோக்கி முறையிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு அன்புள்ள தேவன். ஒவ்வொரு நேரமும் அவர்களுக்கு ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை அனுப்பி வார்த்தையில் சொல்றாங்க, நீங்க என்னை விட்டு பின்வாங்கி போனதுனால, நான் சொன்னதை எல்லாவற்றையும் நீங்க விலகி போனதுனால இந்த அடிமைத்தனத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நீங்க என்னை தேடி வாங்கன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி வந்து அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிறாங்க பாருங்க. அப்போ கர்த்தருடைய 11வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த அபேசியான அந்த கிதியோனுடைய அப்பா அந்த யோவாசின் உரை ஓப்ரா என்கின்ற அந்த கல்வாரி மரத்தின் கீழே உட்கார்ந்துருக்கும் பொழுது தான் இந்த சம்பவம் நடக்குது பாருங்க. அந்த யோவாசனுடைய குமாரன் தான், யோவாசனுடைய குமார் யோவாஸ் சொல்லி பார்க்கும்போது மனோசே கோத்திரத்தில் உள்ளவங்க அவங்களுடைய குமார் பாருங்க. அந்த யோவாசின் குமாரன் தான் அந்த கிதியோன். கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான்னு சொல்லி பார்க்கணும் பாருங்க. அந்த நாட்களில் விளைவிக்கப்பட்ட அந்த கோதுமை எல்லாத்தையும் அந்த மீதில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கையில் ஒரு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, ஏதோ கொஞ்சம் கோதுமை இருக்குது பாருங்க. அதை அவ எங்கே போரடிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம், ஆலைக்கு சமீபமாய் பாருங்க. இதில் என்ன ஆலைன்னு சொல்லி பார்க்கும்பொழுது திராட்சை ரச ஆலை பாருங்க. அந்த நாட்களில் திராட்சை பழ ரச ஆலைகள் உண்டு. அங்கே என்ன பண்ணுவாங்க, திராட்சை பழத்தை பறித்து அதுலேருந்து அந்த ரசத்தை திராட்சை ரசத்தை தயாரிப்பாங்க பாருங்க. அந்த திராட்சை ரச ஆலைகள் எதுவுமே இல்லை பாருங்க. அவங்கள எல்லாமே திருடப்பட்டு போய் விடுகிறத பார்க்குறோம். அவங்கள எந்த விதமான தின்பண்டங்களோ விவசாயம் எந்த விதமான காரியங்களும் இல்லை, ஒன்றுமே இந்த ஆலைகள் இல்லை. ஏதோ கொஞ்சம் கோதுமை இருக்குது, அந்த கோதுமையை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் தனிமையாய் அந்த கிதியோன் மனிதர் பாருங்க அந்த ஆலைக்கு சமீபமாய் அதை போரடிக்கிறதை பார்க்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய தூதனான தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தருடைய தூதனாக பேசுகிறதை பார்க்கிறோம் பாருங்க. இந்த சம்பவத்துக்கு நம்ம தெரிந்து கொள்கிற காரியம் பாருங்க, வேதத்தில் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கும் பொழுது அவர் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. ஒவ்வொரு பணி செய்கிற ஒவ்வொரு வேலை செய்கிற மனிதர்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. சீசர்களை கூட தேர்ந்தெடுக்கும் பொழுது பாருங்க, அவர் மீன் பிடிக்கும் பொழுது அந்த வலைகளை விட்டு ஆண்டவருக்கு பின் செல்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான பணி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் ஒரு பொறுப்பான ஒரு வேலை செய்கிற மனிதர்களை தான் ஆண்டவர் தனக்கென்று ஒரு பெரிய ஒரு பொறுப்புகளை கொடுக்கிறத பார்க்கிறோம். அங்கே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்துருக்கிறார். அங்கே புதிய ஏற்பாடு நம்ம ஆண்டவர் அநேக ஓமைகளை சொல்லும்போது ஒரு ஓமை நமக்கு தெரியும் அப்படிதானே. 1 தாலந்து 2 தாலந்து 5 தாலந்து கொடுத்த அந்த மனிதர்களில் கடைசியாக எஜமான் வந்து கேட்கும் பொழுது 2 தாலந்து உள்ள மனிதர் வேறு 2 தாலந்து சம்பாதிக்கிறார், 5 தாலந்து உள்ள மனிதர் வேறு இன்னொரு 5 தாலந்து சம்பாதிக்கிறார். 10 தாலந்து 4 தாலந்து சம்பாதிக்கிறார். ஆனால் 1 தாலந்து உள்ள மனிதரோ அதை குழி தோண்டி புதைத்து விடுவதை பார்க்கிறோம் பாருங்க. மற்ற 2 பேரையும் பார்க்கும் பொழுது பாருங்க, நீ கொஞ்சத்திலே உண்மையிலான அநேகத்துக்குமே உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அந்த தாளத்தை புதைத்து வைத்த மனிதரை பார்க்கும் பொழுது நீ ஒரு சோம்பலான ஒளிகாலத்தில் இருந்திருக்கிற நீ வந்து உனக்கு அந்த அழுகையும் பற்கடிப்புமான இடம் நியமிக்கப்பட்டு நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை அந்த இடத்துக்கு அனுப்பி விடுவதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒவ்வொரு விதமான பணிகளை ஒவ்வொரு தாளந்துகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. அதில் நாம உண்மையாக இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நான் ஒரு மணி நேரமாக ஒரு ஊழியத்தில் இருக்கிறேன், ஒரு சார் பணி செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, அதே போல் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணி செய்கிறீங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். அருமையான அந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலும் கூட அவருக்கு அந்த கொஞ்சம் கோதுமை தான் இருக்குது, அதை எப்படியாவது மீதியானுடைய கைக்கு தப்பு வைக்கணும், அதை போரடித்து பாருங்க நமக்கு பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அவர் செய்து கொண்டிருக்கிறாரு பாருங்க. மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் செய்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவதை பார்க்குறோம். ஆனால் அந்த கிதியோனுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவர் ஆண்டவர் சொல்லி தெரியாது. அவர் சொல்றாரு, அன்றைய கர்த்தரைங்களோடு கூட இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வருமா, நம்மளுடைய இவ்வளவு பெரிய நெருக்கம், மீதியானங்களை நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கள் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆண்டவர் கூட இல்லையே. அவருடைய எகிப்து தேசத்திலிருந்து நாங்கள் வரும் பொழுது ஆண்டவர் பல்வேறு அற்புதங்களை
அநேக அற்புதங்களை செஞ்சு எங்களை மீண்டு கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட எந்த விதமான அற்புதமுமே இந்த நாட்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவர் சொல்றாரு, கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அங்கே நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நம்ம செய்கிற பணிகளில் சில நேரம் நம்ம நெருக்கடிகள் போராட்டங்கள் இருக்கலாம். சில நேரங்கள் நம்ம செய்கிற வேலைகள் நம்ம செய்வோம். ஆனால் கூட நமக்கு சில உயர்வுகள் இருக்கலாம். நம்ம அப்படியே தான் இருப்போம். சில எவ்வளோ வருஷங்கள் போனாலும் நமக்கு ஒரு உயர்வே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த பலத்தோடு நமக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நம்ம இந்த பணியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது ஆண்டவர் உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அநேக அற்புதங்கள். ஏன்னா எகிப்து தேசத்தோடு வரும்பொழுது பயங்கரம், இப்போ நிறைய அற்புதங்கள். செங்கடல் பழக்கப்படுது, எகிப்து தேசத்தில் எல்லாம் பின்னாடி உள்ள ஜனங்கள் மூழ்கடிக்கப்படுறாங்க. இன்னும் வனாந்திரத்தில் நடத்தும் பொழுது 40 வருஷம் நடத்துகிறாங்க. ஆண்டவர் நடத்துகிறார். எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, தண்ணிக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அப்படி அற்புதமாய் நடத்தினாங்க. அந்த ஆண்டவர் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கிதியோன் சொல்கிறத பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு காரணம் அந்த ஜனங்கள் தான். ஏன்னா அந்த ஜனங்கள் முழுக்க ஆண்டவர் எதை வழிபடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை வழிபட்டு கொண்டிருந்தாங்க. பாருங்க, அந்த யோவாசனுடைய அந்த கிதியோனுடைய தகப்பன் யோவாசும் ஒரு பாகாலை வழிபடுகிற ஒரு மனிதராக இருக்கிறதை பார்க்குற ஒரு பெரிய ஒரு பலிபீடமே இருக்குது. நீங்கள் பின்னாடி அந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அந்த பலிபீடத்தை நீ முழுவதுமாக இடித்து போடணும், அதில் நீ 2வது காலை கொண்டு போய் நீ பலியிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அந்த நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களில் பாவம் அதிகமாக பெருகி இருக்கிறதுனால ஆண்டவர் அவர்களை மீதியானுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஆனாலும் இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் கூட இல்லையே, ஆண்டவர் இருந்திருந்தா அந்த பிரச்சனை இருந்திருக்காதே அப்படின்னு சொல்லி அவனுடைய அப்பா அவங்க கூட உள்ள எல்லாருமே ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் இந்த கிதியோன் ஆண்டவரை விட்டு விலகி போகாம ஆண்டவர் அந்த கர்த்தருடைய தூதனாட்டர் பேசுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, அந்த தூதன், நீ உன்னுடைய கையினால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் கூட அவனுக்கு ஒரு சந்தேகம், நான் எப்படி நான் ரட்சிக்க முடியும்? நான் எல்லாரும் சின்னவன், என்னுடைய தகப்பன் வீட்டில் எல்லாரும் நான் சிறியவன், என்னுடைய கோத்திரமும் சிறிய மனோசை கோத்திரம் ஒரு சிறிய கோத்திரமே, நான் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லும்பொழுது ஆண்டவர், நான் உன்னோட பேசுகிறது நான் தேவரீர் தான் என்று சொல்லி நீ சொன்னால் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய அடையாளத்தை கேட்கிறார். அவனுக்கு அந்த சம்பவம் நமக்கு தெரிய, புளிப்பில்லாத அப்போ அவர் வெள்ளாட்டுக்குட்டி எல்லாத்தையும் அடித்து அந்த மலையில் கொண்டு போய் வைக்கிறாரு. ஆண்டவர் அக்னியினால பாருங்க அது பட்சிக்கப்படுறதை பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் விசுவாசிகளோட கர்த்தரை நான் முகமுகமாக பார்த்தனே அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். ஆனாலும் கூட கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவுதலை அப்படின்னு சொல்லி பாருங்க. அருமையான அந்த பகுதியில் கிதியோனுடைய வாழ்க்கையில் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரியாக செய்தான். அந்த நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழி 22-29 தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். பாருங்க, நம்முடைய வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு முன்பாக வாசித்து பார்த்தோம்னா, வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் நித்திரை இன்பமாய் இருக்குன்னு சொல்லி. அங்கே அந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலையை நம்ம ஜாக்கிரதையாக செய்யணும். ஏதோ நம்ம ஒப்பேத்துறதுக்காக ஏதோ நமக்கு ஒரு வேலை நமக்கு ஆண்டவர் கொடுத்து அதை எப்படியாவது ஒப்பேத்திடணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதை நம்ம உண்மையோடு நம்ம ஆண்டவருக்கு பயந்து செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம சரியாக பயன்படுத்தணும். பாருங்க, நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்குமா? பாருங்க, நம்ம ஒரு நாள் ரொம்ப களைச்சி அதிகமாக வேலை செஞ்சு நம்ம படுப்போம், எப்படி நம்ம சாப்பிட்டு ஒரு சந்தோஷமாக நம்ம நிம்மதியாக தூங்குவோம். ஆனால் பாருங்க, கீழே போட்டுருக்குது செல்வனுடைய பெருக்கம் அவனையும் தூங்க விட்டாதுன்னு சொல்லி. பாருங்க, சில நேரங்களில் அதிகமாக பணக்காரங்களுடைய சில போய் கேட்கும்போது ஒரு தூக்கமே வராது. நைட்டு பாருங்க, எந்த நேரமும் நைட்டு ஃபுல்லாக முடிச்சே தான் இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது நான் வீட்டில் நிறையா பணங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, யார் திருட எப்போ வருவா தெரியாது, எப்போ என்ன நடக்கும் தெரியாது, அந்த பயத்திலே இருப்பாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவர் நமக்கு அன்றாட நம்முடைய தேவைகளை அற்புதமாக நடத்தும். நம்ம வேலை செஞ்சுட்டு நம்ம நைட்டு படுக்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு நித்திரையை, நல்ல ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் தருகிறார். நம்முடைய வேலையை நம்ம உண்மையாக செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை தருகிறதை பார்க்கணும். பாருங்க, நம்ம கொடுக்கப்பட்ட பணியை நம்ம சரியாக செய்யும்போது ஒவ்வொரு நாள் ஆண்டு நம்ம கூட தான் இருக்கிறார். எப்படி அந்த கிதியோனோடு கூட இருந்து அப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் கூட
ஆண்டவர் அவர்களோடு கூட தான் இருந்தார். அந்த மீதியானோட கைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குறார். அந்த கிதியோன் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மீதியான கையிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரோடு கொடுக்கப்பட்ட பணியை நம்ம சரியாக செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது நாம் வாசித்த அதே நம்ம வேத பகுதி 2வது வேத பாடத்தில் அருமையான யோவான் சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம யாராவது வாசிக்க. யோவான் 21. இந்த சம்பவம் நமக்கு நன்கு தெரிந்த சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மறுபடியும் சீசர்களுக்கு அந்த திபேரியா கடற்கரையிலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்து அநேக காரியங்களை பார்த்தவங்க. ஆனால் ஆண்டவர் கடைசியாக பாருங்க அவருடைய ஊழியத்திற்காக எல்லாரையும் பிரித்தெடுத்தாங்க. பாருங்க இந்த பேதுருவை லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த பேதுருவை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அந்த பேதுரு அவனோடு கூட எல்லா சீசர்களையும் ஆண்டோடைய பிள்ளைகளாக அழைக்கிறார். அவங்க ஆண்டரோடு கூட இந்த ஊழியம் செஞ்சாங்க, அநேக அற்புதங்களை பார்த்தாங்க, அநேக ஜனங்கள் விடுதலையானாங்க. ஆனால் பாருங்க ஆண்டவர் மறுபடியும் அந்த சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் வருது. பாருங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கன்னு சொன்ன ஆண்டவரை விட்டு விலகி மறுபடியும் மீன் பிடிக்கிற அந்த தொழிலுக்கு போகிறதை பார்க்கிறோம். பாருங்க அந்த இதில் ஒரு பெரிய ஒரு பின்மாற்றம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவதாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சிலரை முழு நேரமாய் ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்துருப்பாங்க. பாருங்க முழு நேரமாக ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில சூழ்நிலையினால ஆண்டவரை விட்டு பின்வாங்கி உலக பிரகாரமான வேலைக்கு போயிடுவாங்க. பாருங்க என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய நெருங்கிய ஒரு உறவின் முறையில் உள்ளவங்க இப்போ வயது மிஞ்சி போனால் 28-29 வயசு இருக்கும். என்னுடைய வாலிப வயதில் அநேக காரியங்கள் ஆண்டவர்கள் ரொம்ப இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் அவனை குறித்தார். ஆனால் அவர் குறிப்பிட்ட வயசில் அவனுக்கு பயங்கரமான ஒரு பலவீனங்கள். ஏன்னா ஒரே நேரத்தில் டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியான்னு சொல்லி 2-3 காய்ச்சல் வந்து அவனை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குறாங்க. அப்போ ஊரில் உள்ள எல்லாருமே ஏன்னா அவனுடைய பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு இதுக்கு மேலே அவன் பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் நடக்குது. கிட்டத்தட்ட 10 நாள் 20 நாள் 1 மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆண்டவர் பெரிய ஒரு கிருபை அவனுக்கு ஒரு புதிய ஜீவனை ஆண்டவர் கொடுத்து அவனுடைய ஆலயத்தில் வந்து சாட்சி சொன்னான். சாட்சி சொல்லும் பொழுது சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா எல்லாம் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அநேக ஜனங்கள் சில நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது இடையில ஒரு வயசான அம்மா இறந்து போனாங்க. அப்போ அவன் தான் இறந்து போனான்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு. நான் உயிரோடு தான் இருக்கிறான், நிறைய ஜனங்கள் உள்ள ஹாஸ்பிட்டலில் இருந்தானே இவ்வளோ அவன் தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் துக்கமணி அடிக்குன்னு சொல்லி ஊரில் பாதியடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் அவன் வந்து கேட்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் அந்த சாட்சியை சொல்லும் பொழுது நான் இறந்ததையும் கூட நிறைய ஜனங்கள் சொன்னாங்க. நான் என்னையும் உங்களோட ஜீவனோடு கூட நிறுத்தினது ஆண்டோடைய கிருபை தான். நான் ஆண்டவர் குறித்து முழு நேரமாக நான் ஊழியம் தான் செய்வேன்னு சொல்லி சொன்னான். ஏன்னா அவங்க அப்பா 2-3 கார் வச்சு அந்த கார் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனும் அதான் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆலயத்தில் வந்து சாட்சி சொன்னான். எல்லாரும் ரொம்ப தான் வந்து சாட்சி சொன்னான். நான் ஆண்டோடைய ஊழியத்தை தான் நான் முழு நேரமாக செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் அவன் ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் போகிறேன், கொஞ்ச நாள் பொறுப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தான். அப்படியே காலத்தை கடத்திட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கை திசை மாறி போய்விடுவதை பார்க்கிறோம். மறுபடியும் பழைய மாதிரி அதே அவனுடைய அப்பாவை கார் டிரைவ் பண்ணுறது, தவறான காரியங்கள், நண்பர்களுடைய சேர்க்கை, ஏன்னா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு ரொம்ப ஒரு வேதனை. இப்போ அவனுடைய வாழ்க்கையை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இடையில திருமணம் முடிஞ்சது, திருமணம் முடிஞ்சு அவன் சரியாக ஒன்றா இருக்கலை, இப்போ திருமணம் முடிஞ்சு பிரிஞ்சிருக்கிறான். அங்கே எல்லாம் பார்க்கும்போது இப்போ அவன்கிட்ட பேசவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் எப்படி இருந்த ஆண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவனை மீட்டு மறுபடியும் ஒரு புதிய ஜீவனை கொடுத்து ஏன்னா எல்லாருக்கும் முன்பதாக சாட்சி சொன்னான். நான் ஊழியத்தை தான் செய்வேன், வேறு எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப இப்போ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு எதற்காக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோங்கிற அர்த்தமே இல்லாதபடிக்கு
அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே அதை பார்க்க ஒவ்வொரு நாளும் வேதனையாக இருக்கும். அங்கே இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே ஆண்டவர் முதலாவதாக நமக்கு ஒவ்வொரு அன்றாட பணிகளை வேலையை கொடுத்துட்டு தான் நம்ம ஜாக்கிரதை செய்யணும். ரெண்டாவது, சில நேரம் நம்ம ஆண்டவர் நம்மளை அவருடைய ஊழியத்திற்காக சில முழு நேரமாக எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வைத்திருப்பார். பாருங்க, அவங்க பின்வாங்கி போயிடக்கூடாது. சிலர் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்வாங்க, அது ஓகே. ஆனால் சிலர் ஆண்டவர் முழு நேரமாக ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க பின்வாங்கி போயிடக்கூடாது. பாருங்க, இன்னைக்கு கூட சிறு வயசில் 2 வயசில் ரொம்ப டைரி, அதாவது வயிற்றோட்டத்தினால ரொம்ப சாப்பாடு கொடுப்பாங்க. உடனடியாக வயிற்றோட்டமா வயிற்றில் ஒன்றுமே இருக்காது. அவங்க 2 வயசில் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போவாங்க, குளுக்கோஸ் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமே இருக்காது. அப்போது வீட்டில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பாவுடைய அப்பா அம்மா பாட்டி தாத்தெல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை இறந்துக்கும் போது இன்னொரு குழந்தைய பார்த்துக்கிடுவோம், சரி ஏன் இந்த 2 வயசு தான் ஆகுது, இது போட்டு ஏன் இப்படி செலவழிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வீட்டில் ஆனால் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு இடத்துல கை பார்க்க, அந்த நாட்டில் அந்த கை பார்க்கும்போது ஏதோ சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டில் சரியாயிட்டு. அப்போது அப்பா அம்மா சின்ன வயசில் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இவனை நான் முழு நேரமாக நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி அவங்க ஜோமி இருக்காங்க, அவங்களுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வளர சொல்லுவாங்க, நீ முழு நேரமாக அவனுடைய ஊழியத்தை தான் நீ செய்யணும், வேறு உலக நீ வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு சில நேரம் நீங்கள் என்கிட்ட கேட்டு செஞ்சுக்கலாமா, நீங்களாம் ஒப்பு கொடுத்த அப்படி என்ன ஊழியத்துக்கு அனுப்புறீங்களா, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சின்ன வயசில் விளையாட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் வளர அப்புறம் நான் இப்போ காலேஜ் முடிஞ்சது, அப்புறம் முழு நேரமாக இந்த விசுவானி ஊழியம் கூட அப்பா தன்னார்வமாய், அப்பா மதுரை கோர்ஸில் வேலை பார்க்குறாங்க, தன்னார்வமாய் நேரம் கிடைக்கும் போது இந்த விசுவானி ஊழியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்னை கூட முழு நேரமாய் இந்த விசுவானி ஊழியத்தை செய்கிறாங்க. அவனோட ஊழியத்தை ஒப்பு கொடுத்தாங்க. அவனுடைய கிருபையினால் இந்த நாட்டில் 3-4 வருடம் அவனுடைய ஊழியத்தை இந்த பகுதியில் செய்வதற்கு ஆண்டு உதவி செய்கிறாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஆண்டு அப்படி ஒவ்வொருவரை சின்ன வயதில் இவ்வளோ நம்ம ஒரு குறிப்பிட்ட வயதில் ஆண்டு நம்ம முழு நேரமாக நம்ம ஆண்டு அழைக்கும் பொழுது ஆண்டுடைய ஊழியத்தை செய்யணும். பாருங்க, அருமையான அந்த பேருடைய வாழ்க்கையில் அவர் முழு நேரமாக ஆண்டுடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட ஒரு மனிதர். பாருங்க, அவர் தான் அந்த சீசர்களுக்கு எல்லாம் ஒரு தலைமை பொறுப்பு. சபையை ஆண்டவர் பேருக்கு தான் ஒப்பு கொடுத்து அவர் சபைக்கு அவன் கேபாவாக இருப்பான் அப்படின்னு சொல்லி, கற்பாறை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பெயர் வைத்தாருன்னா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம். இவ்வளோ ஆண்டவர்கள்லாம் நம்ம கூட இருந்தாரு, ஆண்டவருக்கு நம்ம கூட இல்லை, நம்ம என்ன செய்யன்னு சொல்லி தெரியல, மறுபடியும் நம்ம சொந்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க போறாரு. நடக்கிறது என்ன, முழுதும் அவங்க பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல. உடனே பாருங்க, விடியற் காலம் வந்து இயேசு ஆண்டவர் கரையில் நிற்கிறாரு. நிற்கும்போது புசிக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே உள்ள யாருக்குமே தெரியல, அவர் தான் ஆண்டவர் சொல்லி தெரியல. அப்போ நீங்கள் வலது பக்கமாக நீங்கள் மீன்களை வலையை போடுங்க, அகப்போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க கேட்டு செய்கிறாங்க, அவங்க கேட்டு கீழ்ப்படுகிறாங்க. அநேக மீன் கிடைக்குது. பாருங்க, அதில் யோவான் 21 அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து ஒரு கர்த்தர் இருந்தான். பாருங்க, அவனுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. நான் முதல்ல சொன்னேன், லூக்கா 5ஆம் அதிகாரத்திலையும் கூட இதே ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக நடக்குது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் அந்த சம்பவம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிணசரைத்து அந்த கடல் அருகே அவன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ இதே மாதிரி மீன் கிடைக்காது, எதுவுமே அகப்படாது. உடனே நீங்கள் ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்க, அப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லும் பொழுது, அதே போல் சீமோனும் கூட நம்முடைய வார்த்தையினுடைய வலையை போடுன்னு சொல்லுவோம். திரளான மீன்கள் 2 படகு நிறைய கிடைக்கும். பாருங்க, மறுபடியும் அதே சம்பவம் நடக்குது. மறுபடியும் இந்த யோவானில் அதே சம்பவம் நடக்கும் பொழுது இயேசுக்கு அன்பான சீசன் யோவானும் தெரியுது அவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. பாருங்க, நம்ம ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ மறுபடியும் இதே ஒரு சம்பவம் நடக்குது, நிச்சயமாக அவர் ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி பேதுருவிட்ட சொல்றாரு. பாருங்க, பேதுரு சொன்ன உடனே அவர் தன்னை மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலில் குதித்து கரைக்கு வராங்க. கரைக்கு வரும்பொழுது பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதே 9ல் அந்த பின்பகுதியில் பார்க்குறோம். அதுவுமே அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பாருங்க, ஆண்டவர் தான் முதல்ல கேட்குறது தானே, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு வலையை போட்டு மீனெல்லாம் பிடிச்சி இன்னும் கரைக்கு இன்னும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், கரையில் ஆண்டுடைய ஏற்கனவே மீன் இருக்குது, அப்படி தான் போட்டிருக்கு. அதுக்கு மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பாருங்க, ஆல்ரெடி ஆண்டவர்கிட்ட மீன் அப்போ எல்லாமே இருக்குது.
ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன் சிலவற்றை கொண்டு வாருங்கன்னு சொல்லி. பாருங்க, இந்த வார்த்தையினுடைய உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு மீனோ அப்பமோ தேவையில்லை, அப்படிதானே? ஆண்டவருக்கு உலகத்தை எல்லாவற்றையும் சர்வ பூமியை படைத்த தேவன். இவங்க கொடுக்குற மீன்னால ஆண்டு திருப்தியாக போறது இல்லை. ஆண்டோட ஆல்ரெடி பாருங்க மீன் அப்போ எல்லாமே இருக்குது. ஆனாலும் நீங்கள் பிடித்த சிலவற்றை நீ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கணும். இதுல இருந்து நம்ம ஆவிக்குரிய ஒரு அர்த்தம், ஆண்டுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நினைச்சா என்னெல்லாம் செய்ய முடியும். அந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்திய தேசத்திலே மட்டுமே 140 கோடி ஜனங்கள் கிட்ட நெருங்கிட்டோம். ஆனால் ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் மாற்ற முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். ஆனால் பாருங்க, ஆண்டவர் அப்படி இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் தன் சுயமான ஒரு சிந்தனையை, நம்ம சுயமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறாங்க. அதே போல ஆண்டவருக்கு நம்முடைய கிரியைகள், ஒருவேளை அந்த இடத்துல ஆண்டவர்கிட்டே மீன் இருக்குது, அப்போ இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட இருந்தும் சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஊழியத்திலையும் சரி எல்லா காரியங்களையும் சரி ஆண்டவரால் கூடாத ஒன்றுமே இல்லை. ஆனால் மனிதர்களாகி நம்முடைய பங்கு வேணும். இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு பொறுப்புகளையும் கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்தோம். அதே போல நம்ம மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பங்களிப்பும் வேண்டும். அது அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், இப்போ நல்லது இல்லை, நம்ம ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதே போல் நம்ம செயல்படணும். தானே இல்லை, நமக்கு சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு திருவசனத்தை, இந்த சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் திருவசனத்தை நம்ம ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆனால் நமக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அருமையான அந்த பகுதியில் அநேக ஜனங்கள் ஆண்டவர் அறியாமல் இருப்பாங்க. அவர்களுக்கு நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கிறோமா? நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, இந்த பேருடைய வாழ்க்கையில மறுபடியும் ஆண்டவர் மறுபடியுமாய் அவருடைய ஊழியத்துக்காக அழைக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி அந்த பேருடைய மறுபடியுமாக அழைக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை விட்டு பின் வாங்கி போனாலும் கூட ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் நம்மளை சந்திக்கிறார். நம்மளை சந்திக்கிற தேவனா. இது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் சொல்லி. பாருங்க, விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம மேல இல்லையா அவருடைய ஆத்மா பிரியமா இராது. உலகத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரை அறியாதவங்க பாவம் செஞ்சா அது ஒரு பெரிய காரியமா ஆண்டவருடைய சமூகத்துக்கு தெரியாது. அவங்க ஆண்டவரை அறியலை. ஆனா ஆண்டவரோடு கூட இருந்து எல்லாம் தெரிஞ்ச நாம மறுபடியுமாய் நம்ம பின்வாங்கி போனோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் நம்ம மேல ஆண்டவர் பிரியப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். பாருங்க, நம்ம கெட்டு போக நாம கெட்டு போக பின்வாங்குறவர்களா இல்லாமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் சொல்லி. பாருங்க, நம்முடைய ஆத்மா கெட்டு போவது அவனுடைய சிந்தமே அல்ல. பாருங்க, அந்த சீசர்லையும் கூட ஆண்டவர் மறுபடியும் சந்திக்கல அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி போகும் சொல்லி தெரியாது. ஏன்னா அவ்வளவு காரியங்களை செஞ்சாங்க, அநேக அற்புதங்களை ஆண்டவர் சீசர் மூலமாக நடந்தது. ஆனாலும் அவங்க பின்வாங்கி போனாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பவர்களை விடவே இல்லை. மறுபடியுமாய் தன்னுடைய சீசரை சந்தித்து மறுபடியுமாய் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில நேரங்கள் நம்ம பின்வாங்கி போனாலும் கூட ஆண்டவருடைய அன்பு மறுபடியுமாய் நம்மை சேர்க்கிறதை பார்க்கிறோம். அந்த கடைசியா ஒரு சம்பவம், அப்போஸ்தலர் நம்ம 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல நம்ம ஒரு வேத பாடத்தை நம்ம வாசிச்ச அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நமக்கு நன்கு ஒரு தெரிந்த ஒரு சம்பவம். 36ஆம் வசனம் யாராவது வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:36. இந்த யோப்பா பட்டணம் அப்படிங்கிறது ஒரு மத்திய தரைக்கடல்ல ஒரு துறைமுக பட்டணம் அப்படின்னு சொல்லி, கடற்கரை பக்கத்துல இருக்கிற எப்படி நம்ம தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாதிரி இது ஒரு கடற்கரை ஒரு துறைமுக பட்டணம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான இந்த யோப்பா பட்டணத்துல தொற்கால என்ற அர்த்தம் தப்பித்தாள்கின்ற ஒரு சிசி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு சிசியாக இருந்தவள் என்று சொல்லி கூறுகிறாங்க. பாருங்க, அவன் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
பாருங்க, ஒரு பெரிய தன்னால் முடிஞ்ச ஒரு உதவிகளை, நற்கிரியைகளை அங்குள்ள அநேக ஜனங்களுக்கு செய்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு வியாதி வந்து அவர் மரணம் அடைகிறான். மரணம் அடைஞ்ச உடனே குளிப்பாட்டி மேல் வீட்டில் வச்சிருக்காங்க. பாருங்க, அந்த நாட்களில் யாராவது இறந்து போனாங்க, ரொம்ப அன்பானவங்க இறந்து போனாங்க அப்படின்னா குளிப்பாட்டி மேல் வீட்டில் வைப்பது ஒரு வழக்கம். அப்படி மேல் வீட்டில் வச்சிருக்காங்க. அங்குள்ள அநேக ஜனங்கள் கவலையோடு கூட இருக்கிறாங்க. பாருங்க, அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு பக்கத்தில் லித்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்குள்ள எல்லா சீசனும் கேள்விப்படுங்க. உடனே ஓடி போகிறாங்க. அங்கே போய் பேதுருட்ட போய் இந்த காரியத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சீசி துர்கால் இறந்து போனாங்க, உடனடியாக வரணும் அப்படின்னு சொல்லி துரிதமாய் கூட்டிகிட்டு வராங்க. அங்கே நடந்தது என்ன? அங்கே அநேக ஜனங்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அநேக விதவைகள், ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்கும்பொழுது அநேக விதவைகளுக்கு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, இன்னும் அநேக எங்களால் முடிஞ்ச அநேக காரியங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அநேக ஜனங்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அநேக விதவைகள் அழுகுறாங்க. ஒரு நாள் அந்த துர்காங்கிற அம்மா இருந்தாங்க, இவங்க இருந்ததுனால எனக்கு உதவி கிடச்சிது, ஆனால் இப்போ இறந்து போயிட்டாங்க, எப்படி எனக்கு யார் உதவி செய்யணும்னு சொல்லி அநேக விதவைகள் அங்கே வந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, உடனே பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி பாருங்க அவர் முதல் நாள் பற்றி ஜெபிக்கிறத பார்க்குறோம். ஜெபித்தோடனே நடக்கிறது என்ன? அவள் அப்படியே உயிரோடு எழுந்து உட்கார்ந்துருக்கிறான். அவளை பாருங்க 41வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவளுக்கு முன் நிறுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவளானாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு நடக்குது. பாருங்க, துர்கால் என்கின்ற சிசி மூலமாக அநேக ஜனங்கள் ஆண்டவரை கண்டுகொள்கிறாங்க, அநேகருக்கு உதவிகள் கிடைக்குது. ஆனால் அவள் மரித்து போன உடனே பாருங்க, மீண்டுமா ஆண்டவர் பேதுருவை கொண்டு உயிரோடு எழுப்பும் பொழுது அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில 3வது நாள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், நம்மால் முடிந்த நற்கிரியைகளை செய்து மற்றவர்களுக்கு ஆண்டவரை நம்ம காண்பிக்கிறவர்களாக, ஆண்டவரை நம்ம மூலமாக மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது 2 காரியத்தில் பாருங்க, நம்ம அன்றாட வேலையில் நம்ம சரியாக இருக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ள முடியாது, நம்ம சந்திப்பார். 2வது, நம்ம பின்வாங்கி போகும் பொழுது ஆண்டவரை மறுபடியும் கூட்டி சேர்த்து அவனுடைய பணியை செய்வதற்கு நம்மை அழைக்கிறார். கடைசியாக பார்க்கும் பொழுது ஆண்டு நம்மை நம்ம நற்கிரியைகளை செய்வதற்காக உலகத்திலே நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கார். பாருங்க, துர்கால் சிசி மரித்து பிறகு உயிரோடு எழும்புவான்னு சொல்லி அவளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பாருங்க, மறுபடியும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மை நற்கிரியைகளை செய்வதற்காக ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவனிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, நீங்கள் எதில் பெருகணுமா? நற்கிரியைகளிலே பெருக வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்க செய்யணும். சில நம்மளால் உதவி செய்ய முடியாது, ஏன்னா நமக்கே உதவி செய்யப்படுற சூழ்நிலை இருக்கலாம். அப்போ நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சிலர் கஷ்டப்படுவாங்க, சிலர் ஏதோ தேவையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம செய்கிற சின்ன ஒரு உதவி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா எபேசியரில் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோமா? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவருடைய நற்கிரியைகளை, ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை இந்த உலகத்திற்கு செய்தாரோ அதே நன்மைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறவர்களாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். பாருங்க, அந்த உலகத்தில் நமக்கு எந்த விதமான ஒரு மகிழ்ச்சிங்க. பாருங்க, சாலமோன் பிரசங்கில சொல்லும்போது பாருங்க, எல்லாமே மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. உலகத்தில் அவர் பார்க்காத காரியமே இல்லை. அவர்கிட்ட பணம் ஏகப்பட்ட பணம், தங்கம், பொண்ணு,
வெளியேறப்பட்ட காரியங்கள், பெரிய ஒரு அரசவை, அநேக காரியங்கள், எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சார். எல்லா காரியமும் அவர்கிட்ட எதுவுமே குறைவாக இல்லை. ஆனால் பாருங்க, அவரும் என்ன சொன்னார், எல்லாம் மாயா இருக்குது, அழிந்து போகக்கூடியது தான், எதுவுமே எனக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அதில் இன்னொரு வசனம் இருக்குது, நம்ம அந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ன ஒரு காரியம், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது மற்றவர்களை நம்ம உதவி செய்து மகிழ்ச்சிப்படுத்துறதுமே தவிர வேறு எந்த விதமான ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லி பிரசங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. பாருங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு சந்தோஷம் கூட நம்ம அழிந்து போகலாம், மாறி போகலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு மேலான ஒரு சந்தோஷம் ஒருபோதும் மாறாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, பிலிப்பியர்லையும் கூட ஒரு வசனம், பிலிப்பியர் 1:5 வாசிக்கிறோம், உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் எழுதும் பொழுது, உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் யாரு? ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நற்கிரியை தொடங்கினவரா? அதை எப்படியா? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய பரியந்தமோ அதை நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி கொள்வதை பார்க்கிறோம். பாருங்க, நற்கிரியை நம்மளால செய்ய முடியாது, நம்முடைய சுயபலத்தினால் செய்ய முடியாது. ஆண்டவர் தான் அதுக்கு பலனை தருகிறாரு. பாருங்க, அதை முடிவு பரியந்தம் நடத்துவதற்கும் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகளோட வாசிக்கும் உதாரணமாக உள்ள ஆத்மா செழிக்கும். பாருங்க, எந்த ஒரு ஆத்மா செழிக்குமா? உதாரணத்துவமாக நம்ம நன்மை செய்யும் பொழுது, நம்ம ஆண்டவரிலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு நாம மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மா மகிழ்ச்சிக்குள்ளாக, அவங்களுடைய சந்தோஷத்துக்குள்ளாக நிரப்போம். பாருங்க, வேதாகமத்தில் யாருமே பாருங்க எல்லா சம்பவத்திலையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய நற்கிரியைகள், அவங்க செய்த நன்மைகள், அவங்க செய்த ஊழியங்கள் அநேக இடத்துல சொல்லப்படுது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு கஷ்டப்பட்ட ஏழை ஸ்திரீ 2 காசு போட்டதை அப்புறம் அநேக இடத்துல வேதத்தில் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ இவருடைய வார்த்தை பூமியில் எல்லா இடமேலும் சுவிசேஷமாக அறிவிக்கப்படும் சொல்லி பார்க்கிறோம். அதே போல பாருங்க, அநேக நற்கிரியைகள் இந்த துர்காவுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் தன்னால் முடிஞ்ச காரியத்தை செஞ்சா பாருங்க, வேதத்தில் அவங்கள பற்றி எல்லாருமே நம்ம வாசிக்கிறோம், நம்ம தியானிக்கிறோம். நம்ம நற்கிரியைகளையும் கூட அநேக சொல்லணும். துர்கா இந்த உலகத்தில் இல்லாதப்போ பாருங்க, எல்லாரும் அவளை குறித்து நன்மையான காரியத்தை சொன்னாங்க. அவங்க இருக்கும்போது தான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், இவங்க மூலமாக அவருடைய குடும்பங்கள் பிழைக்கப்பட்டது, அநேக உதவிகள் செஞ்சாங்க சொல்லி. ஒருவேளை நம்ம இந்த உலகத்தில் இல்லாத சூழ்நிலையும் கூட நம்மளை பற்றி மற்ற ஜனங்கள் சாட்சியாக சொல்லணும். அந்த ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய வருகையில நம்ம ஆண்டு முன்பதான் போய் நிற்கணும். நம்ம பயத்தோடு போய் நிற்க முடியாது. நம்ம ஆண்டுடைய வருகை போது நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன ஜனங்களுக்கு ஆண்டுடைய வருகை எப்படியா? அது பயமாக, ஒரு நடுக்கமாக, திகிலாக இருக்கும். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாய் நமக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாக, ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கும். ஆனால் ஆண்டுடைய வருகை போது நம்மை கரம் அசைத்து நம்ம பாடங்களோட படித்தோம், மகிழ்வம் படிக்கும் பொழுது அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக்கொள்வார். பாருங்க, அப்போ அவர் வரும் பொழுது நம்ம அன்பாய் கூப்பிட்டு நம்ம சேர்த்துக்கொள்ளணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, இந்த நாளில் 3 காரியங்கள் குறித்து நம்ம தியானித்தோம். முதல்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு பணியாக இருந்தாலும், ஒரு சிறிதோ பெரிதோ, அதில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். 2வதாக பார்க்கும்பொழுது ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போய்விடக்கூடாது. அவர்கள் ஆண்டுடைய ஊழியம் மட்டும் தான் செய்ய சொல்லி எல்லாருக்குமே ஆண்டு ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. எல்லாருமே நம்ம அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் உயர்த்துகிறார். 3வதாக நம்ம நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை அநேகருக்கு சாட்சியாக நிறுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நமது கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நம்ம ஒரு சிலராக, கொஞ்சம் பேராக நம்ம கூடியிருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே இந்த வேத வசனங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு நாட்கள் வரும், ஒருவேளை வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச நாட்கள். அன்றைக்கு நம்ம வசனத்தை கேட்கணும்னு நினைச்சாலும் கூட கேட்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்ம எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குது அப்போல்லாம் நம்ம வேத வசனத்தை வாசிக்கலாம், நம்ம தியானிக்கலாம், ஆலயத்தில் வந்து வார்த்தைகளை கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவரோட ஆண்டவர் இந்த அருமையான லோயர் கேம்ப் பகுதியில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்க ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிகளுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த கொடுக்கப்பட்ட பணியில் ஆண்டவர் என்ன நீங்கள் உயர்த்தும்படியாக நம்மளை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம். ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியிலே நாங்கள் உண்மையாய் செய்வதற்கு, அப்போ உற்சாகமாய் செய்வதற்கு நீங்கள் எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவர், நாங்கள் எல்லாருடைய அதிகார கண்களில் ஒருவேளை அவர் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரை நாங்கள் உண்மையாக செய்யும்போது எங்களை ராஜாக்களுக்கு முன்பாக அநேகருக்கு முன்பாக சாட்சியை நிறுத்துவதற்கு ஆண்டவரை நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துவோம்ப்பா.
கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் கூட அநேக தேவைகளோடு அநேக காரியங்களோடு இந்த இடத்துல வந்திருக்கலாமப்பா. இந்த நாளிலே கர்த்தர் நீங்க அவளை தேய்ச்சும்படியாக, அவளை பலப்படுத்தும்படியாக, அவருடைய ஆத்மாவை மகிழ்ச்சிக்குள்ளாக, அவருடைய ஆத்மாவை சந்தோஷத்துக்குள்ள நடத்தும்படியாக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து ஜெபித்தது நல்லது என்று கண்டுகொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே குடும்பத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அருமையான லோயர் டேம் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த ஈபியில் வேலை பார்க்குறாங்க, நல்ல பாதுகாப்பை கொடுங்கப்பா. அநேக இடங்கள்ல இன்னும் அப்பா வேலைக்கு அநேகர் இன்னும் போடலன்னு சொல்றாங்க. அநேகர் மற்றவருடைய வேலைகளை சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொன்னாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த கரண்ட்ல வேலை பார்க்கும்போது நல்ல பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே, நல்ல பலனை கொடுங்கப்பா. அதுமாதிரி இந்த பகுதியில் உள்ள மக்களை கொண்டு அநேகருக்கு சாட்சியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்க எடுத்து பயன்படுத்த போறதுக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கருத்துல எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற மாட்டோம். நம்முடைய வருகையின் பொழுது எங்களை நீங்க அநேகருக்கு சாட்சியாக ஆண்டவரை சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்துல எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.